அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுதான் அது சரியா இருக்கும். அதாவது ஒரு அரசியல்வாதி அப்படிதான் செய்யணும். வர வச்சு பார்க்குறதுன்றது அது இது ஒரு புது அரசியலா இருக்குது. அத ஆச்சரியத்தோட பார்க்க வேண்டியதா இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களும் எந்த விதமான குறையும் சொல்லல. அது அதை விட ஆச்சரியமா இருக்கு. குடியாத்தம் ஒன்றியத்தில் இருக்கின்ற கொண்டசமுத்திரம் ஊராட்சி, இந்த ஊராட்சியில் அடங்கியிருக்கின்ற குற்றவியல் நீதிமன்றம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் ஏரியினுடைய உள்வாயிலே தான் கட்டியிருக்கிறது. அதில நீதிபதியினுடைய குடியிருப்பும் இந்த வளாகத்துக்குள்ளவே, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளவே இருக்கின்றது. அதிலே முழங்காலுக்கும் மேற்பட்ட இந்த மழையினால் நீர் நிரம்பி இருக்கிறது. எந்த நீதிபதியிலும் குடியிருக்க முடியாமல் நீர் வீட்டினுள் புகுந்திருக்கின்றது. நீதிமன்ற வேலைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு ஏரி ஏரி உள்ளேயே கட்டியிருக்கின்ற காரணத்தினாலும், தாழ்வான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும், எந்த விதமான தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியாது இருக்கின்ற சூழ்நிலையிலும் இந்த நீர் வெளியேற்ற முடியாமல் இருக்கின்றது. அப்படியே வெளியேற்ற முற்பட்டால் அருகில் இருக்கின்ற அந்த கிராம பகுதி மக்கள், நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், அந்த நீர் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என்று அவர்கள் போராட்ட களத்திலே இறங்கி விடுகிறார்கள். ஆக இதற்கு மாவட்ட நீதிமன்றம், அதன் மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கின்ற பொறியாளர்கள் தான் இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவினை சொல்ல வேண்டும். இந்த நீர் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வெளியே எப்படி கொண்டு செல்வது, காவாய் மூலமாகவா அல்லது பெரிய பழுப்புகள் மூலமாகவா இந்த நீரை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையை ஆய்வு பண்ணி அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம்.